குட் மார்னிங் வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை, தொட்டுக்கிறதுக்கு அவியல். அடைக்கு வந்து ராத்திரியே சாயந்தரமே ஊற போட்டு நைட்டு அரைச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசினா அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, அப்புறம் ஒரு பிடி உளுத்தம்பருப்பும் பைத்தம்பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அவியலுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, பரங்கிக்காய், வாழைக்காயெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இதை விட்டுட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். தேங்காய் எண்ணெய் நிறைய விடலாம். அப்புறம் கடுகு தாளித்து கொட்ட வேண்டியதாக, கருவேப்பிலை போட்டுடலாம். பண்ணலாம், பார்க்கலாம். விட்டு உப்பு போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து கொடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு இதை போட்டு கொதிக்க வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் இதில் விட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து போட்டு தேங்காய் எண்ணெய் திருப்பி 2 ஸ்பூன் விட்டு 3-4 ஸ்பூன் விட்டால் தான் அவியலுக்கு டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் தான். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அரைச்சதை கொட்டி நல்லா கொதிச்சு ஊற்று இதை எடுத்துகிட்டு கருவேப்பிலை கடுகு தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டியாச்சு. ஆறின அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் விடலாம். ரொம்ப விட்டால் புளிச்சு போயிடும். சில பேர் இப்போ கேட்ரிங்கில் கொடுக்குறவாள்லாம் கூட தயிரே விடுறதில்ல, அப்படியே கொடுக்குற அதே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை சக்கரை போட்டேன் டேஸ்ட்டுக்கு. அடை வச்சு அவியலோட தொட்டு சாப்பிடலாம். அடையோட அவியல் தொட்டு சாப்பிடலாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பட்டாணிக்கு சீசனில் பட்டாணி கூட இதில் போடலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பேசன் சில்லாம் வத்தாச்சு. பையனுக்கு அடை பிடிக்காததுனால பேசன்னா கடலை மாவு, அதில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு தான், 8 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு வத்தாச்சு. தொட்டுக்கிற தக்காளி தொக்கு, தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு போட்டு அரைச்ச தக்காளி போட்டு உப்பு, காரப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடியெல்லாம் போட்டுட்டு பண்ண வேண்டியது தான். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். வெந்துருத்து திருப்பி போட்டுடலாம். பேசன் சில்லாவோட தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.